Hello guys, welcome back our channel Rider Machine. நான் தான் உங்க கணேஷ் பேசுறேன். இன்னைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங் வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். தமிழ்ல ஃபர்ஸ்ட் டைமா ஸ்பீட் 400 ஓட ஓனர்ஷிப் ரிவ்யூ ரொம்ப டீடைலா வந்து பார்க்க போறோம். சோ வீடியோவை ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. இந்த வண்டி நீங்க வாங்குற மாதிரி இருக்கீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வேல்யூவான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல நம்ம வந்து சொல்ல போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காம பிரஸ் பண்ணுங்க. ஸோ அப்போதான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க கைஸ், இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஓனரை வந்து வெல்கம் பண்ணிடலாம். லெட்ஸ் வெல்கம் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. உங்களை பற்றி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் சொல்லிடுங்க, அதுக்கப்புறம் நம்ம வீடியோ கூட போயிடலாம். காலேஜ் படிக்கும்போது பிடெக் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படித்தேன். ஸோ அதுலேருந்தே நம்மளுக்கு வந்து இந்த பைக்னாலே ரொம்ப பிடிக்கும். படிக்கிறதுக்கு சேர்ந்த காரணமும் அந்த ஆட்டோமொபைல் மேலே இருக்க ஒரு ஆர்வம் தான் வச்சுக்கோங்களேன். அந்த காரை விட ஆனால் பைக் ரொம்ப பிடிக்கும். சேரும் போது என்னவோ நம்ம வண்டி ஓட்டுறது தான் முக்கியமான கோலாக இருக்கும் படிக்கும் போது நினச்சேன். பட் ஆனால் அது இன்ஜினியரிங் வைஸ் போயிடுச்சு. டைம்லேருந்து நம்மளுக்கு பைக்கோட அந்த என்ன சொல்கிறது தாட் ப்ராசஸ், அதோட லவ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. பைக் வாங்கலாம் அப்படின்ற ஒரு தாட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டைம்லேருந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய விஷயம். நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நிறைய பசங்க வந்து இந்த பைக் வச்சு சுற்றிட்டு இருப்பாங்க. நம்மளும் பைக் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். டைம் போக வேறு பைக் மேலே ஆசை வந்துச்சு. கடைசியாக நான் லேண்ட் ஆனது தான் ட்ரைம் ஸ்பீட் 400. ஓகே, ஸோ என்னோட கொஸ்டினுமே அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினாக இருக்கும். பைக் வாங்கணும் ஆசைப்பட்டா இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட்ஸ், நிறைய மாடல் பைக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் பர்டிகுலராக அந்த ட்ரைம் மாடல் வந்து சூஸ் பண்ணீங்க. அதுவும் ட்ரைம்லேயே பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சரும் இருக்குது. இது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரீட் நேக்கட் பைக் இல்லையா? ஸோ இந்த 400 ஸ்பீட் 400 எதுக்கு பிரதர் சூஸ் பண்ணீங்க? 400cc வாஸ் நாட் மை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ பார்க்கும்போது நான் வந்து 200cc அந்த செக்மெண்ட்டில் தான் பார்க்கலான்னு இருந்தேன். இனிஷியல் ஸ்டேஜில் பார்க்கும்போது அப்படி தான் இருந்தேன். அதே மாதிரி கம்ப்ளீட் ஆஃப் ரோட் வெஹிக்கிள் தான் எடுக்கணும். நான் ஊரை நல்லா ஜாலியாக சுற்றணும். ஏன்னா எடுக்க போகிறது ஏதோ ஒரு வண்டி, செகண்ட் வண்டி எடுப்போமா மாட்டோமான்றது அது ஃபியூச்சரை பொறுத்து தான் இருக்குது. ஸோ எடுக்க போகிற வண்டி வந்து நம்ம எல்லா கண்டிஷன்ஸ், எல்லா டெரெயின்லையும் ஓட்டுற மாதிரி இருக்கணும், நல்லா ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கணும் தான். சரி, ஆஃப் ரோடு போகலாம், ஆஃப் ரோட் வெஹிக்கிள் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி எல்லாரும் சூஸ் பண்ணுற முதல்ல ஹிமாலயன் பார்த்தேன். ஹிமாலயன் பார்க்கும்போது அதுக்கப்புறம் அதில் ஒரு சின்ன அப்டேட் வந்து இந்த லைக் 411 இல்லாமல் இப்போ வந்து 450cc ஹிமாலயன் வரப்போகுது அப்படின்ற ஒரு அப்டேட் போயிட்டு இருந்தது. பட் ஸ்டில் என் பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து 3 lakhs வரைக்கும் இல்லை. அப்போ நான் வச்சுருந்தது என்னவோ 2 lakhs தான், அந்த மாதிரி தான் இருந்தது. சரி, ஓகே, அப்போ ஹிமாலயனும் நம்ம பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட் வரல, நெக்ஸ்ட் என்ன பார்க்கலான்னும் போது தான் நான் எக்ஸ்பல்ஸுக்கு வந்தேன். எக்ஸ்பல்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா 200cc இருந்தது இல்லையா? அந்த 4 வால் அந்த அப்டேட் வந்ததுக்கப்புறமா ஓகே அந்த வண்டி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். அதுக்கப்புறமா நிறைய ஓனர்ஷிப் ரிவ்யூவும் அண்ட் நிறைய ஃப்ரெண்ட்ஸோட சஜஷன் படி பார்த்தீங்கன்னா என்னால் ஆஃப் ரோடு அந்த வண்டியோட பர்பஸை ஃபுல் பண்ண முடியுமான்னு தெரியல. நான் வந்து எக்ஸைட் ஆகி ஒரு ஆஃப் ரோட் வெஹிக்கிள் எடுக்கிறதுக்கும் அதை நான் எவ்வளோக்குள்ள அதை யூஸ் பண்ண போகிறன்றதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ வாங்கி வச்சுட்டு சும்மா இருக்கிறதுக்கு பதிலாக நம்மளோட லைஃப் டைம் ரொட்டீனில் எப்படிலாம் அந்த வண்டி யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி வெஹிக்கிள் கண்டிஷனில் இருக்க மாதிரி ஒரு வண்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நெக்ஸ்ட்டாக இந்த கிளாசிக்ஸ் வைஸ் பார்க்கலான்னு ஆரம்பித்தேன். லைக் ரோட்ஸ்டர்ஸு அந்த மாதிரி பார்க்க ஆரம்பித்தேன். அந்த சேம் டைமில் தான் நமக்கு நிறைய அப்டேட்ஸ் வந்தது. லைக் ஹார்லி டேவிட்சனோட X440, அப்புறம் வந்து லைக் ட்ரையம்போட 400cc ஒன்று வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. பேர்லாம் எதுவும் சொல்ல அந்த டைமில். ஸோ அந்த மாதிரி நிறைய 400cc செக்மெண்ட்ஸ் வந்து நிறைய வரப்போகுது. ஈவன் இப்போ NS 400 அந்த மாதிரியான வண்டியில் வரப்போகுது சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய சீரிஸ் வரப்போகுதுன்றது தெரிஞ்சுது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறமா நம்மளோட ஸ்பீட் 400 ஒரு லான்ச் வந்துச்சு. அந்த சேம் டைமில் நான் நிறைய டெஸ்ட் ரைட்ஸ் போய் பார்த்துருந்தேன். லைக் வந்து அப்பாச்சியோடது, டிவிஎஸ் அப்பாச்சியோடது பார்த்துருந்தேன். 200cc 160 என் ஃப்ரெண்ட் வச்சுருந்தான். ஸோ அந்த சேம் டைம் நம்ம 200cc போய் பார்ப்போம். இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் ரைட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். ட்ரையம்போட டெஸ்ட் ரைவ் என்னைக்கு அவைலபிளாக வரும்ன்றதுக்கு வெயிட் பண்ணுறதுக்குள்ள என்னோட ஆர்வம் தூண்டி சரி ஓகே முதல்ல ஒரு வண்டியை புக் பண்ணிடலாம் அப்படின்னு ஆன்லைனில் ஸ்பீட் 400க்கான புக்கிங்கை நம்ம பண்ணியாச்சு. புக் பண்ணும்போது சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு வெயிட்டிங் பீரியட் மினிமம் ஆஃப் 3 months இருக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நிறைய க்யூ இருந்தாங்க அப்போ அந்த டைமில். நான் புக் பண்ண டைம்லும் ரெட் தான் புக் பண்ணியிருந்தேன், ரெட் கலர் தான் முதல்ல. ஸோ அந்த டைம் போகும்போது ஒரு 3 months கழிச்சு தான் எனக்கு டெஸ்ட் ட்ரைவுக்கான ஷெடியூல் கிடச்சிது. போய் டெஸ்ட் ட்ரைவ் பார்க்கும்போது நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் லைக் வந்து இந்த வண்டி தான், இதுக்கு மேலே வேறு எந்த வண்டி நம்ம எடுக்கிறதா இல்லை அப்படின்றது. இந்த வண்டி தான் எடுக்கிறோம் அப்படின்றது. இதோட ஃபர்ஸ்ட் நான் புக் பண்ண டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.23 எக்ஸ்ஷோரூம் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆன்ரோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.79 வந்தது. ஆனால் அதுக்கப்புறம் நான் புக் பண்ணதுலேருந்து அந்த ஜனவரி டைம் டெலிவரி எடுக்கிறப்போ அந்த 10,000 ரூபாய் ஆஃபர் வந்து போயிடுச்சு. ஸோ ஹாவ் டு பே 2.33 எக்ஸ்ஷோரூம் அப்படின்ட்டாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.89 ஆயிடுச்சு. ஸோ 2.89லேருந்து ஒரு 2.9 lakhs வந்து உங்களுக்கு ஆன் ரோட் வந்துச்சு. அது இல்லாமல் நான் ஆக்சசரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 10 to 12K கிட்ட ஆக்சசரிஸ் போட்டிருக்கோம். ஸோ வந்து 3.5க்கு
3.05க்கு வண்டி வந்து டெலிவரி எடுத்தேன். ஸோ இப்போ இது புக் பண்ணி டெலிவரி எடுக்கிறதுக்கு எவ்வளோ டியூரேஷன் ஆச்சு, டைம் ஆயிடுச்சு? எனக்கு ஆல்மோஸ்ட் 4 months ஆச்சு. லைக் செப்டம்பர் நான் புக் பண்ணியிருந்தேன். செப்டம்பர்லேருந்து எனக்கு ஜான்வரி போல தான் இண்டிகேஷன் வந்துச்சு என் பைக் வந்து யூ கேன் டேக் டெலிவரின்ற மாதிரி வந்துச்சு. பட் ஆனால் ஜான்வரி என்னால் டெலிவரி எடுக்க முடியல, ஏன்னா நான் வேறு ஃபேக்டர்ஸ்னால கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். ஸோ February 5th நான் டெலிவரி எடுத்திருந்தேன். டெலிவரி எடுக்கிறதுக்கு ஒரு 1 month 1.5 months முன்னாடி, அதாவது அந்த வண்டி ரெடின்ற அந்த இண்டிகேஷனுக்கு முன்னாடி ஐ சேஞ்ச் மை கலர் டு பிளாக். ஏன்னா டெலிவரி எடுத்த அந்த சில பேரோட வீடியோஸ்லாம் வந்திருந்தது, லைக் நார்த் இந்தியன்ஸ் அந்த மாதிரி வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே முக்கால்வாசி ரெட் எடுத்திருந்தாங்க. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் ரெட். ஸோ அதுக்கு பதிலாக டிஃப்ரெண்ட் கலர் போயிடலாம் அப்படின்றதுக்காக பிளாக் வண்டி எடுத்து ஆல்மோஸ்ட் லைக் 3 months ஆச்சு, 3 to 4 months ஆயிடுச்சு. இந்த டைம் வரைக்குமே ஐ கெட் மை ரோட் ப்ரெசன்ஸ். லைக் நான் வண்டி எடுத்துகிட்டு வந்தால் அட்லீஸ்ட் ஒரு லைக் ரோட்டில் போகிற அந்த 10 பேர் இருக்காங்கன்னா அட்லீஸ்ட் அதில் ஒரு 3-4 பேர் திரும்பி பார்க்காம இருந்ததில்லை. அது வந்து பிகாஸ் ஆஃப் திஸ் ஸ்டன்னிங் லுக். அது தனியாக உங்களுக்கு அந்த ஒரு ஏதோ எத்தனை உங்களுக்கு இந்த கிளாசிக் செக்டார்ஸில் நிறைய வண்டி இருக்குது. இதில் எத்தனை வண்டி வந்தாலும் ஒரு மாதிரி தனியாக ஒரு எலிகண்ட் லுக் தரது அதிலே தெரிஞ்சிடும் நம்ம ட்ரையம் பிராண்டோட அந்த ஒரு என்ன சொல்கிறது லைக் ஐ கேச்சிங்காக இருக்குது அப்படின்றது ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் நான் 4000 kilometers கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மீன்வைல் டைமில் நான் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் கள்ளக்குறிச்சி லைக் சவுத் சைட்லலாம் கொஞ்சம் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன். அதனால் மட்டும்தான் சீக்கிரம் டைமில் ஐ குட் ஏபிள் டு அச்சீவ் திஸ் 4000 kilometers. சூப்பர் பிரதர். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நீங்கள் எத்தனை சர்வீஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க? ட்ரையம் போடுறது படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ன்ற அது ஃபர்ஸ்ட் செக்அப் மாதிரி லைக் சின்ன ஆயில் சேஞ்சு, ஃபில்டர் சேஞ்ச் இந்த மாதிரியான ப்ராசஸ் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 kilometersல வருது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16,000 kilometers ஒன்ஸ் இல்லைனா 1 year ஒன்ஸ் தான் உங்களுக்கு சர்வீஸ். ஸோ 16,000 kilometersக்கு ஐ ஹேவ் அ லாங் வே ரன். ஸோ இப்போ தான் 4000 kilometers ரன் ஆயிருக்கு. ஸோ பார்ப்போம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் எப்படி போகுதுன்றது. அதுக்கு முன்னாடி நான் அந்த ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் வாஸ் பிரிட்டி குட். கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் எனக்கு அந்த சர்வீஸ் போகும்போது நான் ஒரு என்ன சொல்கிறது 1000 அச்சீவ் பண்ண டைமில் நான் 900க்குலாம் போய் சர்வீஸ் பண்ணிட்டேன். அந்த சர்வீஸ் பண்ணப்போ எனக்கு குவிக்காகவே நான் காலைல கொடுத்தேன்னா எனக்கு சாயங்காலமே அந்த என்ன சொல்கிறது வண்டியை திருப்பி கொடுத்தாங்க. அது வரைக்கும் நல்லா இருந்தது. சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பேசணும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது வெறும் ஒரே டீலர்ஷிப் தான் இருக்குது இங்கே சென்னையை பொறுத்த வரைக்கும். அந்த டீலர்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆட்டிடியூட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ப்ரீமியம் பிராண்டில் இருந்தப்போ லைக் ஒரு 10 vehicles டீல் பண்ணி இந்த டைமில் இப்போ 100 vehicles அட் அ டைமாக அவங்க டீல் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு அவங்க மேன் பவர் இல்லை. அந்த டென்ஷன் வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியுது. லைக் நம்ம போய் வண்டி கொடுத்ததுக்கு அப்புறமா ஒர்க் ப்ரெஷர், அந்த ஒர்க் ப்ரெஷர் வந்து நம்மக்கிட்டையும் கொஞ்சம் காட்டுற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். பட் அந்த டைமில் நான் கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் எடுத்து சொன்னதுலேருந்து, அந்த சர்வீஸ் மேனேஜர்கிட்ட எடுத்து சொன்னதுலேருந்து ஐ எம் கெட்டிங் அ லாட் ஆஃப் சப்போர்ட் ஃப்ரம் தேர் சைட். ஏன்னா நான் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் போவேன். லைக் வந்து மிரர் லூஸ் ஆயிடுச்சுனா கூட அவங்க கிட்ட போய் தான் டைட் பண்ணுவேன். எனக்கு அந்த விஷயம்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த ஆக்சசரிஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை நான் வந்து புக் பண்ண டைமில் அவைலபிளாக இல்லை. அது ஒரு 1 month கிட்ட எனக்கு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அந்த டிஃப்ரென்ஸ் அப்போ பார்த்தீங்கன்னா 1 month கழிச்சோ அந்த மாதிரி டைமில் தான் எனக்கு கால் வந்துச்சு. அப்போ நான் போகும்போதும் லைக் நான் எடுத்து சொல்லும் போது தே டுக் குட் கேர் ஆஃப் மீ. ஸோ அந்த டைம்லலாம் பண்ணி கொடுத்தாங்க. நல்ல சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் தட் சைட். ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ன்றது ஃப்ரீன்னு தான் சொல்லுவாங்க. பட் ஸ்டில் அது வந்து நமக்கு 2500 காஸ்ட் ஆச்சு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணப்போ. ஓகே, அதில் என்ன நல்லா சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க? அந்த லிஸ்ட் ஆஃப் பில்லில் எதனா போட்டு ஜாப் கார்டில் இருந்துச்சு. ஆயில் சேஞ்ச் இருந்தது, உங்களுக்கு சிந்தட்டிக் ஆயில் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு யூஸ்வல் ஜென்ரல் சர்வீஸில் என்ன பண்ணுவாங்களோ அந்த செக்அப் தான் நடக்கும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ன்றது ஃபுல் சர்வீஸ் கிடையாது. ஸோ ஆயில் சேஞ்சு, ஃபில்டர் சேஞ்சு, அது இல்லாமல் உங்களுக்கு பைக் வாஷ் பண்ணி தருவாங்க. பாலிஷிங் திருப்பி ஒரு தடவை உங்களுக்கு ஒரு 3 பாலிஷிங் பண்ணி தருவாங்க. ஸோ அந்த லுக் மட்டும்தான் உங்களுக்கு இருக்க. செயின் லூப்ரிகேட் பண்ணி தருவாங்க. ஸோ இந்த மாதிரியான சின்ன விஷயம் தான் பண்ணி தருவாங்க. பட் ஆனால் அது வந்து உங்களுக்கு திருப்பி அந்த 16,000 kilometers வந்து சஸ்டைன் பண்ணுற அளவுக்கான ஒரு ஹெல்த் வண்டிக்கு இருக்கும். அந்த 1000 kilometersக்கு முன்னாடி ஐ ஹவ் ஃபெல்ட் சம் சேஞ்சஸ். லைக் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அடிக்கடி ஆஃப் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி ஓட்டிட்டு இருந்ததுனவோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவிடி ஜூபிட்டர், ஃபேசினோ இப்படி ஓட்டிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ கிளச்சோட ஃபீல் நான் அவ்வளோ யூஸ் பண்ணது இல்லை. என்னதான் நம்ம ஃப்ரெண்ட் வெஹிக்கிளில் யூஸ் பண்ணியிருந்தாலுமே நம்ம ஓட்டும் போது அந்த என்ன சொல்கிறது அந்த வண்டியோட எக்ஸாக்ட் ஃபீல் இல்லாதனால நான் அந்த ரிவர்ஸ் பண்ணும்போது கியர் பைக் போறீங்க. ஆமா, என்கிட்ட லைக் ஐ ஓன் இட் லைக் டெய்லி ஓட்டுறது நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நான் கிளச் ரிமூவ் பண்ணும்போதெல்லாம் சம்டைம்ஸ் எனக்கு ஆஃப் ஆகிற ஃபீல் இருந்துச்சு. அதையுமே நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு அடுத்த ஒரு 2 வாரம் கழிச்சு தான் எடுத்துகிட்டு போய் விடுவேன். லைக் வந்து இந்த மாதிரி ஆஃப் ஆகுது பார்த்தாங்கன்னா அதெல்லாம் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அவங்க பார்த்து எனக்கு அப்டேட் பண்ணி தரதோ இல்லைனா வந்து எனக்கு கிளச்சில் டைட் பண்ணி தரதோ இந்த மாதிரி விஷயம்லாம் அவங்க அட்டென்ஷன் பண்ணி தருவாங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க.
பண்ணி கொடுத்துறாங்க அட் த சேம் டைம். நான் ஃபோன் பண்ணிட்டு போவேன், என் ஆஃபீஸ் அது பக்கத்தில் தான். ஸோ நான் ஃபோன் பண்ணிட்டு போவேன், வாங்க சார் வாங்க, போவேன், சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டே இருப்பேன். அந்த மாதிரி தான். ஏன்னா ஒரு தடவை பார்த்தீங்கன்னா எனக்கு ஹார்ன் வந்து லைக் ஒரு ஒயர் ப்ராப்ளம் மாதிரி இருந்துச்சு. லைக் டூவல் ஹார்ன்ஸ் அதை கேட்டுட்டு இருந்தது. நான் யூஸ் பண்ணியிருந்தேன் அந்த டைமில். நான் போய் சொன்னதுக்கு அப்புறமாவே எனக்கு அவங்க உடனே வாரண்டி கிளைம் பண்ணி ஹார்னே மாற்றி கொடுத்தாங்க. ஜஸ்ட் ஒரு 1 வீக்குள்ளே எனக்கு அதை மாற்றி கொடுத்தாங்க. ஸோ அது எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நடந்துச்சு. யாரும் எந்த ஒரு காசுமே நம்மகிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி வித் த சர்வீஸ். நீங்கள் என்ன கிலோமீட்டர் டாப் ஸ்பீட் இது வரை அச்சீவ் பண்ணியிருக்கீங்க நம்ம இந்தியன் ரோட்டில்? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீட்டரில் 180 வரைக்கும் இருக்கும். ஓகே. 160ன்றது அவங்க அச்சீவ் பண்ணுறது 155 to 160. ஓகே. நான் வந்து 170 அச்சீவ் பண்ணியிருக்கேன் ஆன் த மீட்டர். அது அட் த சேம் டைமில் நான் மேப் வச்சுமே பார்த்தேன். அப்போ வந்து 10 கிலோமீட்டர் டீவியேஷன் இருக்குது. ஸோ அப்ராக்சிமேட்டாக அவங்க சொல்கிற வேல்யூ தான் வருது. 160 தான் உங்களுக்கு டாப் ஸ்பீட் வரும். பட் ஆன் த ரன் நமக்கு வந்து இதில் பார்க்கும்போது 170 வரைக்கும் அச்சீவ் பண்ணலாம். சிங்கிள் ரைடராக நம்ம போனோம் அப்படின்னா. ஒன்ஸ் நம்ம டபுளாக போகும்போது we can achieve 165, 160. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து 165 அச்சீவ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எவ்வளோ பிரதர் ஓட்டிருக்கீங்க? நான் 170 வரைக்கும் ரன் பண்ணியிருக்கேன். 170 டாப் ஸ்பீட் 170 டச் பண்ணியிருக்கேன். கீழே ஓட்டிருக்கீங்க, ஹைவேஸ்லேயே ஓட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஓட்ட சொல்ல ஸோ உங்களுக்கு வைப்ரேஷன் ஸ்பாட்டில் வந்து வைப்ரேஷன்ஸ் ஏதாவது வந்து வருதுங்களா? வைப்ரேஷன் எப்படி சொல்லுவீங்க? கண்டிப்பாக இதில் வைப்ரேஷன் இருக்கும். அதுக்கு வந்து நிறைய ரீசன் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வண்டியோட வெயிட், அது ரொம்ப மேஜரான ரீசன். இது கொஞ்சம் பவர்ஃபுல்லான இன்ஜின். நமக்கு தெரிஞ்ச மாதிரி இது வந்து நமக்கு வந்து 40 PS பவர் அண்ட் 37.5 to 38 நியூட்டன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அந்த இன்ஜினுக்கு லைக் நம்ம டாமினால 373 cc இன்ஜின் இல்லையா? ஸோ அந்த வண்டிக்கு அந்த பாடி வெயிட் வந்து நம்மளை ஸ்மூத்தாக கொண்டு போகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடி வெயிட் கம்மி. ஸோ நான் அந்த ட்ராக் போகும்போது என் விண்டு பிளாஸ்ட்டு அந்த எல்லாமே உங்களுக்கு வைப்ரேஷனில் கொஞ்சம் ஆக்ட் ஆகும். அந்த 140லேருந்து நான் இழுக்கணும்னு நினச்சேன்னா எனக்கு கொஞ்சம் வைப்ரேஷன் தெரியும். அதனால நம்மளை பாதர் பண்ணுற மாதிரி இருக்காது. ரீசன் வந்து ப்ளசன்ட் ரைடாக இருக்கும் உங்களுக்கு போகும்போது. லைக் ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும் 140 மேலே. ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட்டில் நம்ம போயிடுவோமே தவிர அந்த வைப்ரேஷனை நீங்கள் நோட் பண்ணி நான் பொறுமை பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தோணாது. மேபி நீங்கள் தனியாக ஓட்டினீங்கன்னா உங்கள் வெயிட்டை வந்து லைக் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இல்லையா வண்டியில். ஸோ அந்த விண்ட் பிளாஸ்ட்டை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுமான்றது இட்ஸ் டவுட்ஃபுல். ஸ்மூத்தான ரைடு வந்து இதில் என்ஜாய் பண்ணணும்னா என்ன கிலோமீட்டர் ஸ்பீட் வரையும் இதில் வந்து அச்சீவ் பண்ணலாம்? 120 to 140 நீங்கள் வைப்ரேஷன் இல்லாமல் தாராளமாக ஓட்டலாம். 100னா ப்ளசன்ட் ரைடு. லைக் உங்களுக்கு 100ல் போகிறதே 100ல் போகிற மாதிரி தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். 120, 140ல் வந்து நீங்கள் வந்து வைப்ரேஷனை பாதர் பண்ணி ஓட்டுற மாதிரிலாம் வண்டியில் இருக்கவே இருக்காது. சோலோ ரைடாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பில்லியன் இருந்தாலும் சரி, நீங்கள் 140ல் ஈஸியாக க்ரூஸ் பண்ணலாம். ஸோ பிரேக்கிங் பொறுத்தவரை உங்களுக்கு டியூவலுமே வந்து ஃப்ரண்ட் அண்ட் ரெண்டுமே டிஸ்க் பிரேக்கு, ஏபிஎஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரேக்கிங்கோட எஃபிஷியன்சி எப்படி இருக்குது பிரதர்? பிரேக்கிங்கோட எஃபிஷியன்சி சொல்லணும்னா ஐ ஹாவ் 2 இன்சிடென்ட்ஸ். ஓகே. மேபி நான் அதில் சொல்லலாம். நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெண்டோட பைக் ஓட்டும் போது ஐ ஹேவ் ஹேட் அன் ஆக்சிடென்ட். ஓகே. ஸோ அது பார்த்தீங்கன்னா தட் வாஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் பிரேக் அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் நான் இந்த வண்டியோட ஃபீல் பண்ணேன். அந்த சுச்சுவேஷனில் திஸ் பிரேக் சேவ்டு மீ. ஸோ அந்த அளவுக்கு நான் அந்த ஏபிஎஸ் நாக் ஆஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த வண்டியில் தான் ஃபீல் பண்ணேன். உங்களுக்கு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் வண்டி நின்றும். போவேன், நான் கன்ஃபார்மாக இடிச்சிருவேன் அப்படின்ற ஒரு தாட்டில் பிரேக் அமுக்குனாலுமே பைக் உங்களை இடிக்க விடாது, நின்றும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பிரேக்கிங் ரொம்ப காம்ப்ரமைசிங்காக இருக்கும், ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்கும். ஏன்னா நம்ம ஓட்டுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி அடிச்சு ஓட்டுறது இந்த மாதிரி சம்டைம்ஸ் நம்மளுக்கு இந்த வயசில் பண்ணுறது தானே. நான் வண்டி எடுத்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் நிறைய ஓட்டியிருக்கேன். இப்போ கொஞ்சம் காம்ப்ளசண்ட்டாக தான் போயிட்டு இருக்கு. பட் ஸ்டார்டிங்கில் அப்படி ஓட்டிருக்க டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளால பிரேக்ஸை வந்து நிறைய டைம் நம்ம சேவ் பண்ணுறது நம்மளால ஆக்சுவலாக ஃபீல் பண்ண முடியும். ஸோ அப்ஸ் அண்ட் டவுன் ஃபோர்க்கு அதுவும் கோல்டன் USD 4 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம இந்தியன் ரோட்டில் ஓட்ட சொல்ல உங்களுக்கு ஸ்பீட் பிரேக்கரில் ஏற்ற சொல்ல இல்லை பள்ளத்தில் மேடில் அதெல்லாம் சின்ன சின்ன ஆஃப் ரோடில் ட்ரை பண்ண சொல்லி எப்படி இருக்குது இந்த சஸ்பென்ஷன்? எப்படி இருக்குது? ஃப்ரெண்ட்ஸோட வெஹிக்கிளில் ஓட்டியிருக்கேன். லைக் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனும் சரி, USDலையுமே நம்ம நிறைய வண்டி ஓட்டியிருக்கோம். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து வண்டி எடுக்கும் போது எனக்கு இருந்த ஒரே பாதர் வந்து இந்த சஸ்பென்ஷன் தான். ஏன்னா நான் ஆஃப் ரோடுன்னு சூஸ் பண்ணப்போ எனக்கு வண்டி ஸ்மூத்தாக இருக்கணும் தான் டூவல் சாக் பின்னாடி இருக்க மாதிரி நான் சூஸ் பண்ணுறதுக்கு தான் ஆஃப் ரோட முதல்ல மெயின் ப்ரிஃபரன்ஸாக வச்சிருந்தேன். அதுக்கப்புறமா இப்போ வர ஆஃப் ரோட்ஸில் வந்து உங்களுக்கு மோனோ ஷாக்கே வந்துருது பின்னாடியுமே. சரி ஓகே, அப்போ என்ன டிஃப்ரென்ஸ் இருக்க போது மோனோ ஷாக்கே எடுப்போம் அப்படின்றத பார்த்தேன். பட் ஆனால் வெஹிக்கிள் ரன் பண்ணும் போது டூவல் ஷாக் இருந்திருந்தால் பெட்டராக இருக்குமோ அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு எப்பவுமே வராது. லைக் வந்து நம்ம வந்து அதோட அட்வான்ஸ் டெக்னாலஜி தான் இந்த மோனோ ஷாக். எஸ் எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த மோனோ ஷாக்கே வந்து உங்களுக்கு நிறைய என்ன சொல்கிறது டேம்பிங் வந்து நிறைய எனர்ஜி அப்சார்ப்ஷன் எடுத்துக்கும். ஸோ உங்களுக்கு வந்து முதுகுலையோ பேக் போன்லையோ உங்களுக்கு இம்பாக்ட் ஆகாது. நான் சொன்ன மாதிரி நான் எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா லாங் ரைட்ஸ் தான் நம்ம யூஸ்வலாக சொல்ல முடியும். நான் வந்து ஊர் சைட் சவுத் சைட் போகிறேன்றப்போ நான் நிறைய ரோட்ஸை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம். லைக் மண்ணாக இருக்கட்டும், நிறைய கல்லாக இருக்கட்டும், எல்லாமே ஃபீல் பண்ணியிருக்கோம். அப்போ பின்னாடி இருக்க பில்லியன் எங்கள் அம்மாவுக்குமே சரி சஸ்பென்ஷன் வந்து ஷீ ஃபெல்ட்
ஃபெல்ட் பெட்டர், லைக் ஓகே நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி. சீட்டுமே சரி எதுவுமே சரி. ஸோ அந்த அளவுக்கு பாதர் பண்ணுற மாதிரியான சஸ்பென்ஷன் செட்டப் இதில் கிடையாது. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் இஸ் பியூட்டிஃபுல். லைக் அவங்க வந்து அழகாக உங்களுக்கு க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். சின்ன சின்ன பாட் ஹவுஸ்லாம் நீங்கள் கண்டுக்கவே மாட்டீங்க, அழகாக போயிட்டே இருக்கலாம். ஸ்கிராம்பிளர் எக்ஸ்பிரஸ் இருந்தீங்க இல்லையா, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் செட்டப் இருக்கும், நீங்கள் ஏறி நின்று ஈஸியாக ஓட்டலாம்னு சொல்லுவாங்க. நான் இதுலேயே ஏறி நின்று ஈஸியாக ஓட்டுற அளவுக்கு நமக்கு அந்த கம்ஃபர்ட் இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த பைக்கில் வந்து அந்த அளவுக்கு என்ன இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. எஸ் எக்ஸாக்ட்லி. ஓகே. ஸோ ஹீட்டிங் பொறுத்தவரைய இன்றைக்கி இருக்க சம்மரில், அதுவும் இந்த சென்னை வெயிலில் நீங்கள் இந்த வண்டி ஓட்டுறீங்க. ஸோ அதுவும் 400cc. ஸோ ஹீட் வந்து எப்படி இருக்குது? ஏன்னா நீங்கள் ஸ்கூட்டர் ஓட்ட சொல்ல அதனால ஹீட்டை நீங்கள் ஃபேஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பைக் ஓட்டுறீங்க, அதுவும் 400cc செக்மெண்ட்டில் ஹீட் வந்து எப்படி இருக்குது நம்ம சென்னை வெதருக்கும்? இப்போ தான் ஆக்சுவலி ஹீட் ஃபெப்ரவரி டைமில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சம்மர் டைம் நான் ஃபேஸ் பண்ணல. பட் அந்த டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு லாங் ரனில் கண்டிப்பாக ஹீட் இஷ்யூஸ் இருக்குது. இதை நீங்கள் சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா இருக்கிற வெயிலே நம்மளுக்கு கால் வந்துடுது ஆல்ரெடி. ஸோ அந்த இதோட இது ஆன்டிசிபேட் ஆகிடுது. ட்ரௌசர் போட்டு கண்டிப்பாக வண்டி ஓட்ட முடியாது, பேண்ட் போட்டே ஆகணும். நீங்கள் ஒரு லாங் ரன் போகிறேன், மினிமமாக ஒரு 30 to 50 கிலோமீட்டர் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக ஒரு பேண்ட் இஸ் ப்ரிஃபரபிள். ட்ரௌசரால் ஓட்டவே முடியாது. எஸ், சிட்டிக்குள்ளே கூட ஓட்ட முடியாது. அதுக்கு ரீசன் வந்து ஆப்வியஸ்லி ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன் நிறைய இருக்குது. இதில் எப்படின்னா லிக்விட் கூல் இருந்தாலுமே உங்களுக்கு ரேடியேட்டர் ஃபேன் ஓடினாலுமே உங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது அந்த ஹீட் உங்களால் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் இந்த எக்ஸாஸ்டே நான் 2-3 தடவை வந்து சுட்டிருக்கு. நான் இந்த இன்ஜின் கார்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாஸ்ட்லேயே நான் கால் வச்சு நிறைய தடவை சுட்டிருக்கேன். ஏன்னா நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ட்ரௌசரில் தான் நம்ம வந்து ரன் பண்ணுறோம். லைக் பேண்ட் நான் யூஸ்வலாக போகிறது இல்லை, வெளில சுத்தம் போதெல்லாம் ஆஃபீஸ் டைம்ஸ் மட்டும் தான் பேண்ட், ஏன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கணுன்றதுக்காக. ஈவன் இப்போ பார்த்தீங்கன்னா கூட நம்ம ட்ரௌசர் தான் போட்டிருக்கோம். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எக்ஸாஸ்ட் பைப் நிறைய தடவை பழி வாங்கியிருக்கு. பட் இப்போ போக நம்ம மசில் மெமரினால கால் கிட்ட போகிறதில்ல. ஃபஸ்ட்டு நம்ம வண்டி எடுக்கிற டைமில் நம்ம கால் கிட்ட போவோம், லைக் கிட்ட நிப்பாட்டுறோம் கிட்ட. அது போக நம்ம கால் கொஞ்சம் வைடாக வந்துடும். ஏன்னா கிளாசிக்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட் ரெஸ்ட் வந்து நமக்கு இடிச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம புதுசாக ஓட்டுறவங்களா இருந்தால் அடுத்து அந்த கிளாசிக் ரைடர்ஸை பார்த்தீங்கன்னா காலை அகட்டி வச்சு ஓட்டுவாங்க. அதுக்கப்புறம் காலே வந்து பெருசாக இருந்துடும், நல்லா இப்படி உட்காருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இதுலையுமே நீங்கள் போக பழகிடுவீங்க. ஃபேமிலிக்கு வந்து இந்த வெஹிக்கிள் செட் ஆகுமா? ஸோ அவங்களோட சீட் அந்த கம்ஃபர்ட் பற்றி சொல்லுங்க. ஏன்னா உங்களோட ஃபேமிலிக்கு நீங்கள் நிறைய வாட்டி கண்டிப்பாக. ஸோ இதில் சீட் கம்ஃபர்ட்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு சிங்கிள் சீட் வருது இல்லையா. ஸோ வந்து ஸ்கிராம்பிளர் எக்ஸில் உங்களுக்கு ஸ்ப்ளிட் சீட்ஸ் வரும். ஸோ ஸ்ப்ளிட் சீட்ஸ் தான் மோர் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நான் வந்து இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு சிங்கிள் சீட் போதுன்றதை சூஸ் பண்ணி தான் நம்ம எடுத்திருக்கோம். இதில் சிங்கிள் சீட்டாக ரைட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா இது உங்களுக்கு வைடு சீட், நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா வைடாக இருக்கும். ஈஸியாக வந்து பாடி வந்து டேங்கோடு அட்டாச் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஃபுல் சைஸ் அப்படியே இருக்கும். பில்லியன்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ், பில்லியனில் வந்து சைஸ் கம்மியாக தான் இருக்குது. லைக் வந்து கொஞ்சம் ஏஜான பீப்புள், லைக் வந்து ஒரு 40s இருக்கவங்க 50s இருக்கவங்களால கம்ஃபர்டபுளாக உட்கார முடியாது. இல்லை கொஞ்சம் பாடி வெயிட் இருந்தாலுமே அதில் கம்ஃபர்டபுளாக உட்கார முடியாது. உட்காரலாம், தாராளமாக உட்காரலாம். உங்களால் ஒரு 50 to 100 கிலோமீட்டர்ஸ் ரன் பண்ணலாம். பட் லாங் ரன்னாக நான் உட்காருவேன், நான் ஓட்டுவேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு அது கொஞ்சம் பாதரிங்காக தான் இருக்கும். சீட் ஸ்பேஸ் பத்தலை, கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்றது. பேக் ரெஸ்ட் இருந்திருந்தாலுமே இந்த வண்டியில் நல்லாயிருக்கும். பேக் ரெஸ்ட்டும் இதில் கிடையாது. ஸோ கொஞ்சம் சீட் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும், கொஞ்சம் நின்று போகிற மாதிரி தான் இருக்கும் பின்னாடி இருக்கவங்களுக்காக. ஃப்ரண்ட்டில் இருக்கவங்களுக்கு அது பாதரிங்காகவே இருக்காது, நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது, நல்ல ஸ்பேஸ் இருக்குது. ஃப்ரண்ட் பேக்கு மூவ் பண்ணி உட்காரதுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கும். சோலோ ரைடாக போனீங்கன்னா நீங்கள் நிற்கவே தேவையில்லை. லைக் ஒன் ஷாட்டில் நீங்கள் வந்து ஈஸியாக 200-300 கிலோமீட்டர்ஸ் வந்து ரன் பண்ணிடலாம். நான் ஸ்டாப் ரைட் பண்ணலாம். வண்டி இன்ஜின் இதெல்லாம் எதுவுமே ஃபீல் ஆகாது. உங்களுக்கு வைப்ரேஷன்னாலையோ டயர்ட்னாலையோ இந்த வண்டி உங்களுக்கு டயர்ட்னஸ் கொடுக்காது. எவ்வளோ தான் விண்ட் பிளாஸ்ட் இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் ஃப்ரண்ட்டில் உட்காரலாம், நான் வந்து பின்னாடி உட்காந்துக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு எர்கோனாமிக்ஸ் வந்து நல்லாவே இருக்குது இந்த வண்டியில். இந்த ப்ரீ பில்டு டயர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இவங்க கூட வருது இல்லையா, ஸோ அந்த டயர்ஸ் எப்படி இருக்குது உங்களுக்கு ரோட் கிரிப்ஸ் பொறுத்த வரையும்? ப்ரீ பில்டாக பார்த்தீங்கன்னா லைக் நம்ம வண்டி வரும்போது 2 பிராண்டில் வந்து உங்களுக்கு பைக் வந்து கொடுக்குறாங்க, பைக்கில் டயர்ஸ் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா MRF, ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா அப்போலோ. ஓகே, நான் வந்து அப்போலோ தான் சூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்மளால் பைக் டயர்ஸை சூஸ் பண்ண முடியாது வண்டி எடுக்கும்போது. ஸோ அது என்ன வருதோ அதுதான் உங்களுக்கு வரும்னு சொல்லியிருந்தாங்க. நான் இதெல்லாம் தெரிகிறதுக்கு முன்னாடி என்ன வண்டியோ எந்த வண்டிக்கு என்ன மாதிரி டயர் இருந்தால் கிரிப் நல்லா இருக்கும்ன்றதை நான் யூடியூப்ல நிறைய பார்த்துருக்கேன். அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி ட்ரையம்புக்கு 2 பிராண்ட் ஆஃப் டயர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிஞ்சது. ஒன்று MRF, இன்னொன்று அப்போலோ அப்படின்னு. நான் எனக்கு முன்னாடி டெலிவரி எடுத்த பீப்புளெலாம் வந்து அப்போலோ சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. MRF கொஞ்சம் என்ன சொல்கிறது, MRF பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்காகவே 7 years வந்து டிசைன் பண்ணியிருக்காதா ஒரு பேச்சு போயிட்டு இருந்தது. ஸோ MRF சில பேர் சூஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னாங்க, சில பேர் அப்போலோ சூஸ் பண்ணால் நல்லா இருக்கும். போயிட்டு ஆமாம் கண்டிப்பாக அது போயிட்டு இருந்தது. நான்
வந்து என்ன சூஸ் பண்ணேன்னா எனக்கு ஓகே கடைசியாக வந்து அப்போலோவுக்கு கன்வின்ஸ் ஆனேன். ஏன்னா அப்போலோ வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃபோட ஓவராலாகவே கொஞ்சம் நல்ல கிரிப் சைஸ் இருக்குது, நல்ல கிரிப் ஸ்டெபிலிட்டி இருக்குது அப்படின்றத நான் வந்து ஃபீட்பேக்காக நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன். சரின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு ஷோரூமில் வந்து அப்ரோச் பண்ணேன். எனக்கு வந்து அப்போலோ டயர்ஸ் இருக்க வெஹிக்கிள் கொடுங்க அப்படின்றத அப்ரோச் பண்ணேன். அப்போ தான் சொன்னாங்க, சார் நீங்கள் கேட்குற டயர்லாம் வராது, அது ஆட்டோமேட்டிக்காக என்ன வருதோ அதான் சார் சாரி ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்களோ அந்த தான் வரும், உங்களுக்கு வின் நம்பர் சூஸ் பண்ணி தான் சேசிங் நம்பர் சூஸ் பண்ணி தான் உங்களுக்கு வெஹிக்கிள் அலாட் ஆகும் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே, அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும், கடவுளை வச்சுக்கிட்டு பார்த்துப்போம் அப்படின்னு. டெலிவரி எப்போ பார்த்தா இட் வாஸ் ஹோப்ஃபுல்லி அப்போலோ டயர்ஸ். ஸோ மீட்டர்ஸ் பொறுத்தவரை இன்னைக்கு இருக்க நிறைய மாடர்ன் வெஹிக்கில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 125cc செக்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ப்ளூடூத் எனபிள்டு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல்லாம் வருது. பட் இதில் ப்ளூடூத் அந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அப்படின்னு இருக்க சொல்ல இது வந்து உங்களுக்கு எப்படி பிரதர் இருக்குது? ஏன்னா இன்றைக்கி பேசிக் ஸ்டார்டிங் செக்மெண்ட்லேயே வந்து உங்களுக்கு ப்ளூடூத் ஃபீச்சரு, உங்களுக்கு எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷனு, அப்புறம் கால் நோட்டிஃபிகேஷன், உங்கள் ஃபோனில் எவ்வளோ சார்ஜ் பாட்டு மாற்றுற அளவுக்கு வந்துருச்சு, இப்போலாம் பாட்டு சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதில் எதுவுமே கிடையாது இப்போ இந்த மீட்டரில். ஸோ அதை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? யூஸ்வலாக இந்த கிளாசிக் ரெட்ரோ ஸ்டைல்ஸில் வந்து ரொம்பவே இன்ஸ்பயர் ஆன ஒரு ஆள். லைக் காராக இருந்தாலுமே சரி, பைக்காக இருந்தாலும் சரி, ரொம்ப பழைய காலத்து பைக்கு, பழைய காலத்து காரை தான் நம்ம ரொம்ப ரொம்ப பிடிச்சி பார்ப்போம். ஸோ அந்த டைப்பில் வந்து எனக்கு இது ஆனலாகாக இருக்குன்றது ஒரு டிசப்பாயின்மெண்ட் கிடையாது. பட் ஆப்வியஸ்லி எஸ், சின்ன சின்ன சிசி வண்டியிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய என்ன சொல்கிறது ஆட் ஆன் ஃபீச்சர்ஸ் வந்துருச்சு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் நிறைய அப்டேட்ஸ் வந்துருச்சு. இப்போ சொன்ன மாதிரி ஹோண்டாலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மியூசிக் சிஸ்டமில் மியூசிக் சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி மியூசிக் சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஃபெசிலிட்டி வந்துருச்சு. நேவிகேஷன்லாம் வந்துருச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹிமாலயா 450cc அப்டேட் வரும்போது பார்த்தீங்கன்னா டர்ன் பை டர்ன் வந்து உங்களுக்கு 1C டிஜிட்டல் சிக்னல் என்ன சொல்கிறது கன்சோலில் காட்டுது, மீட்டரே கொடுத்துருந்தாங்கன்னு பார்க்கும்போது ஐ வாஸ் ஸோ சர்ப்ரைஸ்ட். ஓகே, நம்மளுக்கு எதுவுமே இல்லைன்றது. பட் அந்த டைமில் ஒரு மாதிரி இருந்தாலுமே எனக்கு வண்டி ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் பாதர் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா வண்டி ஓட்டும் போது எனக்கு நேராக பார்த்து வண்டி ஓட்டுறது மட்டும்தான் மைண்டில் இருக்குமே தவிர எனக்கு தேவையான அந்த பேசிக் லைக் வண்டி ஓட்டுறதுக்கு என்னெல்லாம் தேவையான இண்டிகேஷன் தேவைமோ அது எல்லாமே இதில் இருக்குது. உங்களுக்கு ஃபியூலாக இருக்கட்டும், ஆர்பிஎம் அலர்ட்டாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோலாக இருக்கட்டும், அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு இதில் இருக்குது. லைக் ஆஃப் ரோட் வெஹிக்கிளுக்கு தேவையான அத்தனை லைக் உங்களுக்கு இது டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் இதெல்லாம் இல்லைனாலும் இந்த கிளாசிக் வண்டிக்கு என்னெல்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமோ அதுக்கான எல்லா ஃபீச்சர்ஸுமே உள்ளே இருக்குது. ஸோ அது வரைக்கும் ஐ எம் ஹாப்பி தட் இட் ஹாஸ் வாட் ஐ வாண்ட் அப்படின்றதுல. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த வண்டியில் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, இது ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கான ஃபீச்சர்ஸ் இருக்குது. எஸ் இருக்குது. ஸோ அது வந்து ஆன் பண்ணி யூஸ் பண்ண சொல்ல அந்த ஃபீல், ஆஃப் பண்ணி யூஸ் பண்ண சொல்ல அந்த ஃபீல் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணியிருக்கீங்க? கண்டிப்பாக பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரு ட்ராக் எடுக்கிறேன்றப்போ, அதாவது ஃப்ரம் 0 to 100 ட்ராக் எடுக்கிறேன், இல்லைனா கொஞ்சம் எனக்கு இனிஷியல் பவர் தேவைப்படுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமில் நான் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணிப்பேன். ஏன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆனில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது. லைக் நான் 0 to 100 போகிறது பார்த்தீங்கன்னா உங்களால் ஃபீல் பண்ணவே முடியாது, லைக் ஸ்மூத்தாக போகும். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணப்போ இனிஷியலாக வண்டி நீங்கள் நார்மலாக முறுக்குனாலே ஆப்வியஸ்லி வீல்ஸ் யூ லைக் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வீலிங் தூக்கிடும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பவர் டெலிவரி பார்த்தீங்கன்னா ரா பவர் இருக்கும். எஸ், அந்த அவங்க சொல்கிற அந்த 30 Nm டாக்கோ இல்லை 40 PS பவரோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃபில் இனிஷியலாகவே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். லைக் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. எஸ், ஆப்வியஸ்லி கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சால் மட்டும்தான் வண்டி கையில் இருக்கும், இல்லைனா வண்டி போய்டும், நம்ம அங்கேயே நிற்க வேண்டியது. இப்போ எல்லா வெஹிக்கிலையும் பார்த்தீங்கன்னா மிரர்ஸ் பார்த்தீங்கன்னா யோக் மிரர் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் இந்த வண்டியில் வந்து ஸ்டாக்லேயே வந்து பாரன் இருக்குது. ஸோ அதோட விசிபிலிட்டி, அதோட வைப்ரேஷன்ஸு, அதோட இது எப்படி பிரதர் இருக்குது நீங்கள் ரியல் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு? எஸ், இப்போ ஃபஸ்ட்டு லான்ச் ஆன டைம்லேருந்து பேசுவோம். லான்ச் ஆனதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த இமேஜஸ்லாம் வந்திருந்தப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே தான் மிரர் வந்துருந்தது ஃப்ரண்ட்டில். ஸோ பாரன் மிரர்ஸ் வந்து ஆக்சசரின்னு நினச்சி நிறைய பேர் நினச்சிட்டு இருந்தாங்க. நான் எப்படி இருந்தாலும் எனக்கு பாரன் மிரர்ஸ் தான் வேணும், ஆக்சசரி தான் இருந்தாலும் நான் வாங்கி தான் போடுவேன் அப்படின்ற ஒரு பிடிவாதத்தில் இருந்தேன். ஏன்னா வந்து ஸ்கிராம்லர் எக்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணும்போதும் சரி உங்களுக்கு இங்கே இருந்தால் மிரர்ஸ் வருது, பாரன் மிரர்ஸ் கிடையாது. ஸோ விசிபிலிட்டி அப்படின்றத பார்க்கும்போது ரியல் டைம் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் இட் ஹாஸ் குட் விசிபிலிட்டி. லைக் ஆனால் எஸ், நார்மல் மிரர்ஸை விட உங்களுக்கு கொஞ்சம் பிளைண்ட் ஸ்பாட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஆப்வியஸ்லி உங்களுக்கு தேவையான விசிபிலிட்டி இதில் இருக்கும். நான் ஃபாஸ்ட்டாக போகிறப்போ இல்லைனா வந்து ஸ்லோவாக மெனியூர் பண்ணுறப்போ எனக்கு தேவையான அந்த விசிபிலிட்டி இதில் இருக்கும். பட் நார்மல் மிரர்ஸை விட கொஞ்சம் பிளைண்ட் ஸ்பாட்ஸ் இதில் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, அது வந்து என்ன உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஆக்சசரிஸில் விற்கிது. ஸோ வேணும்னா யூ கேன் சேஞ்ச் இட் ஆப்வியஸ்லி. ஓகே, ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட். ஸோ பர் லிட்டருக்கு நீங்கள் சிட்டியில் ஓட சொல்ல என்ன மைலேஜ் நீங்கள் அச்சீவ் பண்ணுறீங்க, ஹைவேல யூஸ் பண்ண சொல்ல எந்த அளவுக்கு மைலேஜ் அச்சீவ் பண்ணுறீங்க? இதை பற்றி உண்மையாக சொல்லணும்னா நான் அஃபெக்ட் ஆன ஏரியாவே இந்த மைலேஜ் தான்.
ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது சிட்டிக்குள்ளே ரன் பண்ணுறதுனால ஆப்வியஸ்லி நம்மளுக்கு மைலேஜ்ன்றது ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்கும். எனக்கு நிறைய மைலேஜ் வேணுன்றது நான் பேசிக்காக வச்சுருந்த ஒரு என்ன சொல்கிறது தாட் ப்ராசஸ். பட் என்னைக்கு நான் 400cc போனோன்னா அப்போ மைலேஜில் கொஞ்சம் கிவ் அப் பண்ணலாம். ஏன்னா வந்து பெரிய சைஸ் இன்ஜினு. ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு பவர் கன்சம்ஷன் ஜாஸ்தி, பவர் டெலிவரி ஜாஸ்தியாக இருக்கும், ஃபியூல் கன்சம்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் நான் ஆல்ரெடி செட் ஆகிட்டேன். பட் ஆனால் இவ்வளோ பேடாக இருக்கும் அப்படின்றத நான் நினச்சே பார்க்கல. அந்த ஃபஸ்ட்டு 1000 சர்வீஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்மோஸ்ட் 18 to 20 km/லிட்டர் தான் வந்துச்சு. அந்த அளவுக்கு என்ன சொல்கிறது வர்ஸ்ட் கேஸ் இருக்குமான்றதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆஃபீஸ் போயிட்டு வரணும்னா அட்லீஸ்ட் 250 rupees பெட்ரோல் கையில் வேணும் அப்படின்றது வந்து ஒரு என்ன சொல்கிறது சேட் பார்ட்டாக எனக்கு தோணுச்சு. இந்த ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா from people that have recommended like 95 octane போடுங்க, X95 இல்லை இந்த மாதிரி ப்ரீமியம் பெட்ரோல் போடுங்க, உங்களுக்கு மைலேஜ் அண்ட் பவர் டெலிவரி நல்லா இருக்கும் அப்படின்றது கேட்டேன். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக அந்த 95 பெட்ரோல் தான் யூஸ் பண்ணுறேன். 95, 99 பெட்ரோல் தான் யூஸ் பண்ணுறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மைலேஜ் வந்து ஓகே செட்டிலிங் மைலேஜ் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இப்போது கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 25 to 27 இன் சிட்டி எனக்கு நல்லாவே வருது. மைலேஜ் ஐ மீன் ஹைவேஸ்ன்னு போட்டிங்கன்னா 31, 30 வரும், 30 to 31 வரும் ஹைவேஸில். ஓகே 31 தான் ஹையஸ்ட் மைலேஜ். ஆமாம், நீங்கள் அச்சீவ் பண்ணி கண்டிப்பாக. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பற்றி சொல்லுங்க பிரதர். ஸோ இந்த வெஹிக்கிளில் வந்து நீங்கள் கம்பேர் பண்ண சொல்ல ஸ்கிராம்ப்ளரோட இது வந்து கொஞ்சம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மி தான். பட் நீங்கள் இந்தியன் ரோட்டில் ஓட சொல்ல ஸ்பீட் பிரேக்கரில் இடிக்கிறதா, அடியில் எதனா தட்டுப்படுதா, அதை பற்றி தட்டுப்படுவோம்னு நினச்சி தான் நான் சம்ப் கார்டும் அண்ட் இன்ஜின் கார்டும் வாங்கி போட்டேன். ஓகே, ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தாட் ப்ராசஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னா ஆஃப் ரோடு எனக்கு வந்து பெரிய கிரவுண்ட் கிளியர்ஸ் வரணும், எல்லாத்தையும் ஏற்றி விடணும் அப்படின்றதுனால ஓகே இது கன்ஃபார்மாக சின்னதாக இருக்குது. ஸோ கன்ஃபார்மாக நமக்கு சம் கார்டும் இன்ஜின் கார்டும் தேவைப்படும் அப்படின்னு தான் போட்டேன். இப்போ வரைக்கும் நான் ஓட்டின வரைக்கும் ஒரு தடவை கூட கீழே தட்டுப்பட்டதே கிடையாது. மேபி கண்டிஷன்ஸ் வரலாம், இல்லை லேடாக்கோ இல்லை இந்த மாதிரி லாங் ரைட்ஸ் போகும்போது பெரிய பெரிய பாறையில் ஏறி இறங்கும் போது அடிப்படலாம். பட் ஆனால் இது உங்களுக்கு சிட்டிலேயோ இல்லை கொஞ்சம் நம்ம சவுத் சைடில் நீங்கள் ஓட்டுற ஆஃப் ரோட்ஸ்க்கோ இது கண்டிப்பாக இட்ஸ் எனஃப், மோர் தென் எனஃப் தட் யூ கேன் ஹேவ். இப்போ வரைக்கும் எனக்கு எதுவும் அடிப்பட்டது இல்லை. ஸோ இதில் வந்து என்னதான் வந்து இவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்த்தாலுமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம அட்வான்டேஜ் பற்றி இந்த வெஹிக்கிள் பற்றி இப்போ சொல்லிடுங்க ஒன்று வேணா. எஸ், அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா வர்த் ஃபார் த மணி. சிட்டிக்குள்ளே வந்து 400cc வந்து இவ்வளோ ட்ராக்டபுளாக ஓட்ட முடியும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த செக்டாரில் வின் பண்ணுறக்கூடிய ஒரு இதுவாக இப்போ இருக்குது. ஏன்னா டாமினார்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவி வெயிட்ஸ், எனக்கு வந்து அவ்வளோ வெயிட் வந்து லிஃப்ட் பண்ணி வண்டி ஓட்டுற அளவுக்கு இருக்குமான்றது எனக்கு தெரியல. ஏன்னா இது எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 190 கர்வ் வெயிட் சொல்லியிருந்தாங்க. ஸோ 190 கர்வ் வெயிட்டை வந்து நம்ம எவ்வளோ ஈஸியாக யூஸ் பண்ண முடியும், ஈஸியாக தள்ள முடியுமா, யூட்டர்ன்ஸ் எடுக்க முடியுமான்ற ஒரு டவுட் இருந்துச்சு. பட் அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஹேண்டியாக இருக்கும் வண்டி. ஸோ ஏன்னா வந்து ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. உங்களுக்கு வந்து நீங்கள் நேரில் ஐ மீன் ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக தெரியும். பட் கிட்ட வந்து பார்த்தா நீங்கள் சின்னதாக பார்க்கறதோட கொஞ்சம் பெருசு தான். ஆனால் 400cc இருக்க காம்படிட்டர்ஸோட இது சின்ன வண்டி சைஸ் வண்டி பார்த்தீங்கன்னா. மார்க்கெட்டில் இருக்க 400cc இது வந்து ரொம்ப காம்பேக்டான வண்டி. ஸோ அதுக்கான அட்ராக்டபிலிட்டி உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ அது இல்லாமல் அட்வான்டேஜ்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா fraction of seconds you can overtake any of them. Like உங்ககிட்ட காம்படிட்டர்ஸாக 650cc இல்லை அந்த மாதிரி யாரும் இல்லை அப்படின்னா எனக்கு சிக்னல் டு சிங்கர், பம்பர் டு பம்பர் டிராஃபிக்காக இருக்கட்டும், சிக்னல் டு சிங்கர் அந்த ஒரு ட்ராக் இருக்கு இல்லையா, அந்த ட்ராக்லாம் நான் fraction of secondsல கிராஸ் பண்ணிடுவேன். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச வண்டி ஆயிடுச்சு. இன்ஸ்டன்ட் பவர் டெலிவரி. எஸ், எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே இருக்கும். அண்ட் நாலாவதான விஷயம் வந்து ரொம்ப ஐ கேட்சியாக இருக்கும். லைக் போகும்போது அட்லீஸ்ட் ஒரு 4-5 பேர் வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணுற மாதிரியான ஒரு வெஹிக்கிளாக இருக்கும். லைக் போகும்போது ரோட் ப்ரெசன்ஸ் கண்டிப்பாக ஜாஸ்தியாக இருக்கும். இஃப் இன் கேஸ் உங்களுக்கு வந்து வீலி அடிக்கணும் இல்லைனா ஜாலியாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸோட அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான கேப்பபிலிட்டி இந்த வண்டியில் இருக்குது. பண்ணுறதும் பண்ணாததும் உங்கள் இஷ்டம். ஸோ அந்த மாதிரி அடுத்து வந்து பிராண்ட் வேல்யூ. லைக் ட்ரையம்ப்னு யோசிச்சிட்டாலே நம்ம என்ன சொல்கிறது கொஞ்சம் அந்த ப்ரீமியம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஓவரால் த ப்ராசஸ் இருக்கும். நீங்கள் ஷோரூம் போகிறதா இருக்கட்டும், சர்வீஸ் போகிறதா இருக்கட்டும், வண்டி வச்சிருக்க டைமாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு ப்ரீமியம் ப்ராசஸாகவே இருக்கும். நான் சர்வீஸ் டைம் சொன்ன மாதிரி லைக் 16,000 kilometers ஒன்ஸ்ன்றது எந்த வண்டி இப்போ ஆஃபர் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா காருக்கே பார்த்தீங்கன்னா இப்போ Volkswagenலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,000 kilometers ஒன்ஸ் தான் கொடுக்குறாங்க. அதுவே எனக்கு காரில் தெரிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் அவங்க ரன் பண்ணுறது. ஸோ 16,000 kilometers ஒன்ஸ் வந்து எந்த வண்டி வந்து நமக்கு ஆஃபர் பண்ணுது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு கிடையாது இப்போது. ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு எப்படி இருந்தாலும் உங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது சர்வீஸ் காஸ்ட்டுன்றது இருக்கும். பட் ஆனால் வந்து எனக்கு என்ன சொல்கிறது நான் சர்வீஸை பாதர் பண்ணி அந்த டைமில் நான் இருக்க தேவையில்லை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான விஷயம். ஒன்று வந்து ஹீட் டிசிபேஷன். லைக் வந்து நமக்கு ஹீட்டு நல்லாவே தெரியும். கொஞ்சம் ரொம்பவே பாதரிங்காக இருக்குது இந்த சம்மர் டைமில். ஏன்டா டவுசர் போட்டு வந்தோன்ற ஒரு தாட் அப்பப்போ நிறைய டைமில் எனக்கு வந்துருக்கு. ஆமாம் நான் உடனே இந்த வண்டியை வெளில எடுக்க மாட்டேன். என்ன தான் என்கிட்ட வந்து ட்ரைம் இருந்தாலுமே சரி, எப்போவுமே ஸ்டில் சம்டைம்ஸில் ஓகே நம்ம ஃபேசினோவோ இல்லை இந்த மாதிரி வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம், ஸ்கூட்டர் வெளில எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு தாட்டை எப்போயாவது இந்த வண்டி கொடுக்குது.
அடிக்கிற வெயிலுக்கு இதை எடுத்துகிட்டு போனால் எங்கே சுற்றுறது அப்படின்ற ஒரு தாட் வந்து அப்பப்போ வருது. பட் வெளியில் போகிறன்ற ஒரு அக்கேஷன் டைமில் கண்டிப்பாக இந்த வண்டியை தொட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு ஈகர்னஸுமே இந்த வண்டியில் உங்களுக்கு இருக்கும். ரெண்டாவதான டிஸ்அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து ரொம்ப வேரி ஆகுது. கஸ்டமர்ஸ் டு கஸ்டமர்ஸ் வேரி ஆகுது. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா. ஏன்னா ட்ரைம்ப் ஆப்வியஸ்லி நீங்கள் அந்த ப்ரீமியம் பிராண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி வந்துடும். ஸோ அந்த கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஒரு கிலோமீட்டர்ஸ் பர் லிட்டரில் அச்சீவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த கம்யூனிட்டியில் போட்டிருக்காங்க. சில பேர் அப்படி போட்டிருக்க டைமில் நம்ம அதை நம்பி வண்டி எடுக்கிறோம். நான் அப்படி எடுக்கிறப்போ எனக்கு ஃபஸ்ட்டு வந்து 18 வந்தப்போ ஐ வாஸ் டோட்டலி ஹார்ட் ப்ரோக்கன். லைக் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. 18 வச்சு எப்படி நம்ம ஓட்டுறது, எப்படி ஹேண்டில் பண்ணுறது. ஏன்னா நம்ம கொஞ்சம் எக்கானமியாக இருக்கோம் இல்லையா, நமக்குன்னு ஜாப் இருக்குது, நம்ம ஜாப் போயிட்டு வரணும், இல்லைனா அடுத்த வேலையை பார்க்கணும். அப்படின்னா ஸ்கூட்டரோட எக்கானமி உங்களுக்கு ஆப்வியஸ்லி தெரியும். லிட்டர்னு போட்டால் நான் அட்லீஸ்ட் 40-50 கிலோமீட்டர்ஸ் அடிப்போம். ஸோ அந்த மைண்ட் செட்லேயே நமக்கு இருந்துடும். திடீர்னு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு தாட் வரும். பட் அது நம்ம வண்டியோட மெயின்டெனன்ஸை பொறுத்து மாறுது அப்படின்றது கஸ்டமர் டு கஸ்டமர் ஃபீட்பேக்காக மாறும். லைக் நான் பார்த்த வரைக்கும் 30 சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் 20 சொல்லுவாங்க, சில பேர் 40 சொல்லுவாங்க. ஸோ வேரி ஆகிட்டே இருக்கும். இந்த வண்டிக்கு ஸ்டாண்டர்டான ஒரு மைலேஜ் கிடையாது. நீங்கள் ஓட்டுறதை பொறுத்தீங்களோ அதை பொறுத்து இந்த வண்டி அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாக்டாக ஆக்ட் ஆகும். மற்ற எல்லா வண்டியுமே அதே கண்டிஷன்ஸ் தான். பட் ஆனால் இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எடுக்குது. அட்வான்டேஜாக சொல்லணும்னா நிறைய இருக்குது. லைக் 3 பாயிண்டில் முடிக்க முடியாது. எக்ஸாஸ்ட் சவுண்டு, எக்ஸாஸ்ட் சவுண்ட் வண்டி ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். லைக் வந்து எனக்கு அந்த இனிஷியல் பவர் ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஆப்வியஸ்லி இந்த வண்டி வாங்கினதுக்கு ஏன்டா வாங்கணுன்ற ஒரு ஃபீல் தராமல் இருக்கிறதுக்கு ரீசனே அந்த அட்வான்டேஜ் பாயிண்ட்ஸ் தான். டிஸ்அட்வான்டேஜ்லாம் நீங்கள் மறந்துடுவீங்க. சூடாக இருக்குது, மைலேஜ் வரலன்றதெல்லாம் மறந்துடும். நம்ம ஒன்ஸ் வண்டி எடுத்து ஓட்டும் போது மைலேஜ் ஆச்சு இதுவாச்சு அச்சு ஓட்டுறா அப்படின்ற ஒரு தாட் வந்து உங்களுக்கு வந்துடும். ஃபைனல் நம்ம கன்க்ளூஷன் வந்துருக்கும் இந்த ஓனர்ஷிப் ரிவ்யூவில். ஸோ பார்க்குற ஆடியன்ஸ் வந்து இந்த வெஹிக்கிள் வந்து வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனில் வந்து பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லுங்கள். ஸோ இந்த வெஹிக்கிள் வாங்கலாமா வேண்டாமா, இந்த வண்டி வந்து யாருக்கு செட் ஆகும் யாருக்கு செட் ஆகாது. லாஸ்ட் பாயிண்ட்லேருந்து எடுப்போம். வண்டி யாருக்கு செட் ஆகும் யாருக்கு செட் ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவி வெயிட்ஸால் வண்டி எடுக்கிறது கொஞ்சம் என்ன சொல்கிறது அவாய்டபிள் சுச்சுவேஷன். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பாடி பெருசாக இருக்கும், வண்டி ரொம்ப சின்னதாக தெரியும். நான் சொன்ன மாதிரி மார்க்கெட்டில் இந்த சிசிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்பேக்டான வண்டி. ஸோ இதை உங்கள் பாடி சைஸுக்கு வந்து நிறைய என்ன சொல்கிறது வெஹிக்கிள் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது மார்க்கெட்டில். ஸோ அதை நான் ஒரு முக்கியமான விஷயமா சொல்லுவேன். ஏன்னா நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸே சில பேர் சொல்லியிருக்காங்க, மச்சான் கொஞ்சம் சின்னதாக இருக்குடா அப்படின்ற மாதிரி ஃபீல் இருக்கும். வண்டி கொஞ்சம் சின்னதாக இருக்குன்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த சீட் சைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் லீனாக இருக்குது, உங்களுக்கு பெருசாக தெரியும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி சீட் கம்ஃபர்டபுளாக இருக்குன்றது. கொஞ்சம் பாடி பெருசாக இருந்ததுன்னா இந்த சீட் பத்தாது. ஸோ அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவதான விஷயம் யாருக்கெல்லாம் செட் ஆகுன்றதை பார்த்துக்கோமா எதுக்காக இதை வாங்கக்கூடாது பார்த்தீங்கன்னா பிராண்ட் வேல்யூ நினச்சி எப்போவுமே வாங்காதீங்க. ஏன்னா வந்து பிராண்ட் வேல்யூன்றது செகண்ட் ஃபேக்டர். ஃபஸ்ட் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா ஏன்னா இப்போ இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 3 lakhs தான் வந்துருச்சு. 3 lakhs இப்போ நிறைய வண்டி இருக்குது. ஸோ நிறைய பேர் புக் பண்ணியிருக்காங்க. இன்னும் அவங்க வண்டிலாம் வந்து சேரல மார்க்கெட் இருக்குது. எனக்கு வந்து ட்ரையம்ப் நான் யூனிக்காக ஒரு வண்டி வச்சிருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வண்டி வாங்கக்கூடாது. ஏன்னா இப்போ கூடிய சீக்கிரம் இன்னும் டைம்ஸ் போக நீங்கள் நிறைய வண்டி ரோட்டில் பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது நீங்கள் எதுக்காக நினச்சி அந்த வண்டி வாங்கினீங்களோ அந்த வேல்யூ இல்லாமல் போயிடும். இந்த வண்டியை வாங்கினீங்கன்னா இந்த வண்டியோட கேரக்டர்ஸ் வச்சு வாங்குங்க. எனக்கு வந்து பவர் டெலிவரி போய் பாருங்கள். ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த டெலிவரி நம்மளுக்கு செட் ஆகுமா ஆகாதா. எனக்கு வந்து இன்ஸ்டண்ட்டான பவர் தேவையில்லை அப்படின்னு நினச்சின்னா கண்டிப்பாக இந்த வண்டி எடுக்க மாட்டீங்க. ஏன்னா ஈஸியாக ஒரு த்ராட்டலில் வந்து உங்களுக்கு புல் பண்ணிட்டு போகிற பவரோ இந்த மாதிரி பவர் தான் எனக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா அவங்க சூஸ் பண்ணக்கூடிய வண்டியாக இது இருக்குமே தவிர எனக்கு வந்து ஒரு ப்ளசன்ட் ரைடு வேணும், ஓவராலாகவே நான் கொஞ்சம் என்ன சொல்கிறது காமாக தான் நான் ஓட்டுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய சொன்ன மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த வண்டி பார்க்கலாம். ஆப்வியஸ்லி 400cc போனப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொட்டுறாங்க. இப்போ நிறைய வண்டியை கொட்டுறாங்க. 400cc இந்தாங்க இதே சிசியில் நிறைய வண்டி வந்துருச்சு. இதே இன்ஜினில் நிறைய வண்டி வந்துருச்சு. ஆமாம், இதே இன்ஜினில் நிறைய வந்துருச்சு. கேடிஎம்மோட கம்பேர் பண்ணோம். இவ்வளோ கான்வர்சேஷன் பண்ணிட்டோம், கேடிஎம்மோட கம்பேர் பண்ணலாம் நல்லா இருக்காது. கேடிஎம்லேயும் இப்போ வந்து இதே சிசி தான் நமக்கு வந்து இந்த 390cc வருது. இதே இன்ஜின் தான். ஸோ அது பார்த்தீங்கன்னா இதை விட நல்ல பிக்கப் இருக்குது, இதை விட நல்ல பூஸ்ட் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது, ஃபேக்டர்ஸ் இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஏரோடைனமிக்காக கொஞ்சம் ஸ்போர்ட்டியராக நேக்கடாக இருக்கும், பாடி வெயிட் கம்மியாக இருக்கும், நல்ல பிக்கப் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏரோடைனமிக்ஸ் டிசைனே கிடையாது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாசிக்கான டிசைன். லைக் யூஸ்ஃபுல்லாக ஸ்ப்ளெண்டர் கஷ்டப்படாதீங்க. பட் ஆனால் ஸ்ப்ளெண்டர் டைப் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு மாடல் தான் இருக்குமே தவிர எனக்கு வந்து டிசைன் யூனிக்காக இருக்கணும், நான் ரோட்டில் பார்த்தேன்னா என் டிசைன் தனியாக தெரியணும், என் பிராண்ட் தனியாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வண்டி இப்போ டைம் கிடையாது. லைக் வந்து நான் இது ஏன்னா ஆக்சுவலாக முன்னாடி வந்து ட்ரைம்ப்ல பார்த்தீங்கன்னா அந்த பைக் ரோட்டில் பார்க்கறதே வந்து ஒரு பெரிய விஷயம், ரேராக இருந்தது. ஆமாம், ரேராக பைக் இருந்தது. பட் ஆனால் இன்னைக்கு எவ்ரி சிக்னலில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைம்ப் நம்ம பக்கத்தில் நிற்குது.
இன்னும் கொஞ்சம் வேர்ஸ்ட் கேஸ் ஆகும். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தருக்கா டெலிவரி வந்துட்டு இருக்கு. ஸோ போக இன்னும் எல்லாருக்குமே வரும். நான்லாம் பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் புக் பண்ணி ஃபெப்ரவரியில் எடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் புக் பண்ணியிருந்தாங்க, அதுக்கு முன்னாடி நிறைய பேர் புக் பண்ணியிருந்தாங்க. ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 100 வெஹிக்கிள் லான்ச் ஆன வீடியோஸ்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். கண்டிப்பாக 100 டெலிவரிஸ் பண்ணாங்க ஒரே நாளில். ஸோ அந்த மாதிரி நிறைய வண்டி இப்போ மார்க்கெட்டுக்கு வந்துட்டு இருக்கு, இதே வண்டி. ஸோ அந்த மாதிரி ஐ கேட்சியாக இருக்கணும்னா உங்களுக்கு எனக்கு வந்து இந்த வண்டி வச்சிருக்கிறதுல ஒரு என்ன சொல்ற எலிகன்ஸ் இருக்கு, எனக்கு ஒரு லவ் இருக்கு. உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் வாங்கணும்னா இந்த வண்டி உங்களுக்கு யூனிக்கா இருக்காது. ஏன்னா மார்க்கெட்ல நிறைய வெஹிக்கிள் வந்துச்சு, இன்னும் வரப்போகுது. இந்த வெஹிக்கிள் இருக்க ஃபீச்சர்ஸை நீங்க யூஸ் பண்ணணும், நீங்க வந்து என்ஜாய் பண்ணணும்னா இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு சூட் ஆகும் ஆப்வியஸ்லி. அண்ட் நிறைய இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல நிறைய ஃபேன்சி ஃபீச்சர் வேணும் அப்படிலாம் நினைச்சீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு சூட் ஆகாது. ஏன்னா டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் வேணுன்றதெல்லாம் இப்போ பேசிக்காவே எல்லாருமே என்ன சொல்றது எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டஃப் ஆயிடுச்சு. 125cc தான் இப்போ டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் வந்துருச்சு, இதெல்லாம் அதில் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கிடையாது, ட்ராக்டபிலிட்டி கிடையாது. ஐ மீன் உங்களுக்கு வந்து வண்டியோட ஸ்டேட்டஸ் ட்ராக் பண்ணுற மாதிரி R15லையோ இல்லை யமாஹால இப்போ எல்லா வண்டியும் அந்த மாதிரி வந்துருச்சு இல்லையா, அந்த மாதிரிலாம் இதில் கிடையாது. பட் ஆப்வியஸ்லி ஆப்ஸ் இருக்குது, அந்த ஆப்ஸில் நீங்கள் சர்வீஸ்லாம் புக் பண்ணிக்கலாம், அந்த மாதிரியான இருக்கே தவிர வண்டியோட ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் இதில் கிடையாது. ட்ராக் பண்ணி அனலைஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஆமாம், அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி செக்டார்ஸ் வேணும்னா நீங்கள் நிறைய வண்டி மார்க்கெட்டில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கிளாசிக் ரோட்ஸ்டர், எனக்கு ஒரு க்ரூசர் பைக் வேணும். அட் த சேம் டைம் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஃபார் த ஃபேமிலி. எனக்கு சின்னதாக இருக்கணும், ரொம்ப பெருசு வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் எலிகண்ட்டான லுக் வேணும் அப்படின்னு. எனக்கு ஏன்னா இதில் நீங்கள் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாலும் சரி, எந்த அக்கேஷனுக்கு போனாலும் சரி, இது கொஞ்சம் எலிகண்ட்டான ஒரு ரைடு இருக்கும். ஸ்போர்ட்டியன்னா எனக்கு ஸ்போர்ட்டினா நான் குனிஞ்சு தான் ஓட்டணும், எனக்கு கொஞ்சம் லாங்ஸ் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறத விட எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம், அந்த மாதிரியான ஒரு தாட் இருக்கும். லைக் உங்களுக்கு ஓகே வண்டி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். அப்படி எல்லா அக்கேஷனுக்கும் நீங்கள் லோக்கல் ஹைவே காலேஜஸ்க்கு ஸ்கூல்ஸ்க்கு ஆஃபீஸ்க்கு எங்கே வேணால் எடுத்துன்னு போகலாம், ஃபேமிலியாக போகணும் அப்படின்னாலும் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்பஸ்க்கும் சால்வ் ஆகிற மாதிரி ஒரு சொல்யூஷன் தான் இந்த பைக். எஸ். ஸோ those are the advantages and disadvantages of bike. ஸோ நீங்கள் இந்த ரிவ்யூ வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துருப்பீங்க. ஸோ பிரதர் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி டீட்டெயிலாக வந்து நம்மளுக்கு சொல்லியிருப்பாரு. ஸோ தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ வேல்யூபிள் டைம் பிரதர். தேங்க்யூ பிரதர். சரி guys, ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைம்ப் ஸ்பீட் 400ஓட டீட்டெயிலான ஓனர்ஷிப் ரிவ்யூ இந்த வீடியோவில் நான் இனிஷியலாக சொன்ன மாதிரி உங்களுக்கு டெலிவரி பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க. ஸோ வீடியோ என்ன ப்ரோ இவ்வளோ பெருசாக போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்தளவுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கேதர் பண்ணி உங்களுக்கு சொல்லணும். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இந்த வீடியோ. அந்த ஒரு மெயின் இதில் வந்து பார்த்து தான் இந்த அளவுக்கு டீட்டெயிலாக பேசணும். ஸோ அதனால தான் கொஞ்சம் வீடியோ லென்த்து கொஞ்சம் பெருசாகிடுச்சு. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துனீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட கருத்து என்ன இந்த வண்டி பற்றி அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஆல்ரெடி நீங்கள் இந்த வெஹிக்கிள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஓனராக இருக்கீங்கன்னா நீங்கள் என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்க, எந்த விதத்தில் இந்த வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படி எல்லாமே வந்து கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா இந்த வண்டி வந்து வாங்குறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க guys. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். நம்ம வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இதேமாரி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம், ரிவ்யூஸு, ஓனர்ஷிப் ரிவ்யூ, ஆக்சசரிஸ், மாடிஃபிகேஷன் சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம். நீங்கள் ஸ்பீட் 400 வச்சுருக்கீங்க இல்லை எக்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஆக்சரிஸ் வீடியோஸ் கூட போட்டிருக்கோம். ஆஃப்டர் மார்க்கெட் ஆக்சரிஸ் A to Z வந்து ஒரு வீடியோஸ் வந்து மேக் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் ஓனராக இருக்கீங்கன்னா கூட அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய் கைஸ்.